அதே மாதிரி இந்த மகுடம் படமும் வந்து பார்த்துட்டோம். ஏன்டா பார்த்தேன் அப்படின்ற அளவுக்கு விஷால் அண்ணா வந்து நினைக்க வச்சுட்டாரு. விஷால் அண்ணா இனிமேல் டைரக்ஷன் பண்ணாதண்ணா, உங்களுக்கு டைரக்ஷன் தரலன்னா விட்டுருண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நெகட்டிவா தான் இருக்கு. பாசிட்டிவ்னு சொல்லணும்னா 2, 3 விஷயம் மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்றத ஃபைட்டிங் சீன் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம அஞ்சலி மேம் வந்து ஒரு ஃபைட்டிங் சீன் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த ஃபைட்டிங் சீனுமே உண்மை பார்க்க சூப்பரா வந்திருக்கு. நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டிங் சீன் வரும். அதை விட்டு தவிர்த்து இருந்திருக்கலாம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்ப ஃப்ளோவா போகும். இந்த படத்துக்கு 3 மணி நேரம் டியூரேஷன்ன்றது ரொம்ப பெருசு. ரொம்ப நேரம் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப ஃப்ளோவா போறதுனால ரொம்ப நேரம் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாம் பாதியில எந்திரிச்சு போயிடுறாங்க. இன்டர்வல்ல பாதி பேர் போயிட்டாங்க. ஒரு கிளைமேக்ஸ் முடியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. விஜயலனோட ஆக்டிங் ஏதோ ஓரளவுக்கு சுமாரா நடிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தை நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்பயுமே எல்லா படமும் நான் வந்து நல்லா இருக்கு, இல்ல ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிதான் சொல்லுவேன். இந்த படத்தை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரேட்டிங் தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பின் பண்ணி வைக்கிறேன்.